Hello, welcome to this channel. நவம்பர் டிசம்பர் 2023ல கேட்கப்பட்ட கொஷின் இது. இது M1 மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஷின், ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். இதுதான் மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு S1 என்ன? சம் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ், அதாவது டயக்னல் பார்த்திங்கன்னா இதுதான் 1 2 3. ஸோ இதை நம்ம சம் பண்ணோம், இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு S2. S2ன்றது சம் ஆஃப் மைனர்ஸ் of the main diagonal element. மெயின் டயக்னல் எலிமெண்ட். இந்த டயக்னல் எலிமெண்ட்ன்றது இதுதான். இந்த டயக்னல் எலிமெண்ட்டுக்கு நம்ம மைனர்ஸ் கண்டுபிடிக்கணும். மைனர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு டயக்னல் எலிமெண்ட் 1. அந்த 1உடைய ரோ அண்ட் காலமை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். 2 1 4 3. ஸோ அடிஷன், சம் ஆஃப், ஸோ அடிஷன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டயக்னல் எலிமெண்ட் 2, இதோடைய ரோ அண்ட் காலமை விட்டுறணும். இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும்? 1 1 -4 3. அடுத்தபடியாக லாஸ்ட் டயக்னல் எலிமெண்ட் 3. ஸோ அதோடைய காலம் அண்ட் ரோ விட்டுட்டு நம்ம மீதி எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். 1 1 0 2. இப்போது மைனர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ்னால் என்ன? 2 3s are 6, 2 3s are 6 minus 4 into 1 4. ஸோ 6 - 4 அப்படியே addition. அப்புறம் 3 into 1 -4 into 1. ஸோ 3 minus of -4 வந்து ப்ளஸ் ஆகிடும். அடுத்தபடியாக 2 into 0. ஸோ 2 - 0. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 11 ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். S3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். 1 into 6 - 4 minus 1 into 0 plus 4 plus 1 into 0 plus 8. ஸோ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு S3 6. ஸோ இந்த S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டப்புறம் நம்மளுக்கு இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். λ3 minus S1 lambda square S2 lambda minus S3 equals to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம இப்போது S1 S2 S3யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? λ³ minus 6 lambda square plus 11 lambda minus 6 equals to 0.
ஸோ நம்மளுக்கு இப்போது இந்த லாம்டாஸ்க்கு நம்ம வேல்யூ போட்டு பார்க்கணும். ஸோ புட் லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1 - 6 + 11 - 6. ஸோ நம்மளுக்கு இது ஈக்குவல் டு 0வாக வருது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் ஆகுது. அப்போது லாம்டாவோட வேல்யூ ஒரு வேல்யூ 1. இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கனால நம்மளுக்கு இன்னமும் 2 லாம்டா கிடைக்க வேண்டியது இருக்குது. ஒரு லாம்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 3 லாம்டா வேல்யூஸ் வரணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷனுக்கு நம்ம லாம்டா 1 கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் தான் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். 1 - 6 11 -6. ஸோ இதை டிவைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1 வந்து லாம்டா 1 வந்து சால்வ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த 1 எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம அப்படியே இங்கே 0 சப்ஸ்டியூட் இந்த 1 கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 1 + 0 1. இந்த 1 × 1 என்னது? 1 தான். ஸோ அதை கொண்டு போய் அந்த வேல்யூவை இங்கே போடணும். ஸோ -6 + 1 வந்து நம்மளுக்கு -5. அப்புறம் இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் இங்கே இருக்கக்கூடிய கோஷன்ட் இது வந்து 1 × -5 -5. இப்போ 11 + 11 -5 வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6. அடுத்தது லாஸ்ட்டாக 1 × 6 6. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்பயும் 0 வரணும். ஓகே. ஸோ இப்போ இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்குது. ஸோ லாம்டா ஸ்கொயர். அடுத்த வேல்யூ -5. ஸோ -5 லாம்டா. அடுத்தது +6 வேல்யூ. ஸோ +6 = 0. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 2 கிடைக்குது. அதாவது 3 2s are 6 இல்லையா? ஸோ +6 இங்கே வருது. இங்கே -5 வரணும். 3 + 2 பாசிட்டிவில் தான் 5 வரும். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ -3 × -2 +6ம் கிடச்சிருச்சு. நம்ம இதை ஆட் பண்ணால் என்னது? -5ன்றதும் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ லாம்டா -3 × லாம்டா -2 = 0. ஸோ லாம்டா = 2 வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 3 லாம்டா = 2. ஸோ 2 லாம்டா வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ 2 ஐகன் வேல்யூஸும் கிடச்சிருச்சு. ஸோ டோட்டலாக இப்போது லாம்டா வேல்யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி 1 தெரியும். இப்போது 2 கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஐகன் வேல்யூஸ் வந்து இதான். நெக்ஸ்ட்டு ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கிடைச்ச ஐகன் வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர் வந்து இதான் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதணும். a - lambda I close bracket into x = 0. ஸோ ஏன்றது என்னது? நம்மளுடைய மேட்ரிக்ஸ், கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ். மைனஸ் லாம்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லாம்டா எடுத்துக்கிறேன். லாம்டா = 1. ஸோ லாம்டா வந்து 1. அடுத்தது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I. ஸோ 1 0 0 0 1 0 0 1 0 1 க்ளோஸ் ப்ராக்கெட். எக்ஸுன்றது நம்மளுக்கு x1 x2 x3. இது வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கும். இதை நம்ம ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அதே தான். ஸோ டைரெக்டாக அதை நம்ம மைனஸ் பண்ணணும். 1 - 1 0, அப்புறம் 1 - 0 1,
ஸோ 1 அடுத்தது 0 1 -4 4 2. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சால்வ் பண்ணல, பிகாஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்திருக்கும். அடுத்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும்போது நம்மளுக்கு x2 + x3 = 0. x2 நெக்ஸ்ட் ஈக்குவேஷனும் அதே தான் வருது. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் -4x1 + 4x2 + 2x3 = 0. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு x1 x2 x3 நம்ம பிரித்து எழுதிட்டு, அடுத்தது இந்த இதை மறைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா x1 வேல்யூ மட்டும் என்னது 0. ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது 2 ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்து எழுதணும். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1க்கு என்ன வேல்யூஸ் இருக்குது 0 -4. அடுத்தது x2க்கு என்ன இருக்குது 1 4. அடுத்தது 1 x3க்கு 1 2. இப்போ மறுபடி ஃபஸ்ட்டில் x1ஓட இடத்துக்கு போயிடணும். இப்போ திருப்பியும் 0 -4. அடுத்தது 1 4. இதை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணி x1 / நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை விட்டுடணும், நெக்ஸ்ட் இதில் தான் பண்ணணும். ஸோ இதை எதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x1 / 2 -4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x2 / ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதணும். -4 -0. நெக்ஸ்ட்டு x3 / 0 minus of minus plus 4 ஆகிடும். ஸோ therefore நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ் x1 / -2 = x2 -4 = x3 4. ஸோ இது எல்லாமே 2 டேபிள்ஸில் போகும் இல்லையா. ஸோ இது -1 -2 2. ஸோ ஐகன் வெக்டர் வந்து ஃபார் lambda வேல்யூ 1 is nothing but இதை நம்ம அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். -1 -2 2. இதுதான் ஐகன் வெக்டர் ஃபார் lambda 1. ஸோ இதே மாதிரியே நீங்கள் நெக்ஸ்ட்டு லாம்டாஸ்க்கும் கால்குலேட் பண்ணோம். ஐகன் வெக்டரோட வேல்யூஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு lambda 2க்குரிய ஐகன் வெக்டர் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னா இதுதான் lambda 3க்குரிய ஐகன் வெக்டர். நெக்ஸ்ட்டு lambda 3க்குரிய ஐகன் வெக்டர் எல்லாமே 1 தான். ஸோ ஐகன் வெக்டர்ஸ் ஃபார் 3 வேல்யூஸ் ஆஃப் lambda ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு லாம்டாக்கு மட்டும் சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறது இந்த lambda 2க்கும் lambda 3க்கும் சால்வ் பண்ணணும்.